ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். ஓகேங்களா, தன்பாத் டு ஆலப்புழா. இதில் வந்து S2வில் வந்து அம்மாவுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். டீச்சர்கிட்ட வந்து கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்பாத்லேருந்து வர்றதே வந்து அப்படி தான் வருதுங்க, நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆளுக்கு ஒரு பெனால்ட்டி போட்டால் கூட எவ்வளோ காசு கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் கொஞ்சம் கவனிங்க. ஓகேங்களா, இப்போ நான் இருக்கிறது வந்து சென்னை சென்ட்ரலில் இருந்து இருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணிட்டுனா, இப்போ ஒரு சீட்டுக்கு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு ரிசர்வேஷன் பண்ணணும்? டீச்சர் வந்தார், டீச்சர்கிட்ட கேட்டேன், என்னங்க ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குங்க, எப்படிங்க இது, அப்போ எதுக்குங்க ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு டிக்கெட்டை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். சார், அங்கேருந்து வரும்போது அப்படி தான் சார் வருது, நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா, இப்போ இவ்வளோ கூட்டம் இருக்காங்கல்ல, இவங்ககிட்டலாம் வந்துட்டு பெனால்ட்டி போட்டு காசு கலெக்ட் பண்ணாமல் இருக்க போகிறாங்க சொல்லுங்கள். இதே மாதிரி நான் பேட்னா ட்ரெயினில் வரும்போது எனக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா, அவ்வளோ க்ரௌடு. ஓகேங்களா, ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டை விட அதிகமாக இருந்தது கூட்டம். ஓகேங்களா, எல்லாருக்கிட்டையுமே வந்து எந்த ஒரு ரிசிப்ட்டுமே இல்லாமல் வந்து காசு கலெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க டீச்சர்ஸ். ஓகேங்களா, ஆனால் அவங்க தெரியாத மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு ரிசர்வேஷன் பண்ணணும்னு கேட்குறேன் நான்.